இந்த செயற்கை நுண்ணறிவோட நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதல்ல மின் வணிகம். வீட்டுல ஹாயா உட்கார்ந்துட்டு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கிட்டு நாம நினைச்ச பொருள் எல்லாம் வீட்டுக்கே வருதுன்னா நம்ம அலைச்சல பாப்போமா, ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவோமா? ஆர்டர் தானே பண்ணுவோம். இந்த மின் வணிகம் ஆன்லைன் ஆர்டர் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருக்கு. அடுத்ததாக கல்வி. டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கற காலம் போய் கம்ப்யூட்டரே சொல்லி தர காலம் வந்துருச்சு. மூன்றாவதாக வாழ்க்கை முறையில இது பொதுவானது. சிரி, அலெக்சா இது மாதிரி அன்றாட பணிகளை நாம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கு. பொழுதுபோக்கு விருப்பங்களை எல்லாத்தையும் கூட இது நிறைவேற்றுது. வழி செலுத்தல் அடுத்ததாக நம்மளோட பயணத்தை பாதுகாப்பாகவும் திறமையானதாகவும் ஆக்குகிறது. அடுத்ததாக ரோபோட்டிக்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டோட திறனை மேம்படுத்துகிறது. அதோட வேலைகளை துல்லியமாகவும் திறமையாகவும் செய்ய உதவுகிறது. மருத்துவம், விவசாயம், கல்வின்னு இன்னும் பல துறைகளில இந்த ரோபோட்களின் ஆதிக்கம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கு.